أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது தண்டனைகளும் கோபமும் ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் நாட்களாக அல்லது அண்மைய சில மாதங்களாக ரமலான் வருகின்றது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசையான ரமலான் கிட்டத்தட்ட வந்துவிட்டது. இன்றைக்கு இரவையோ அல்லது நாளைக்கு இரவையோ இந்த ரமலான் ஆரம்பமாக இருக்கின்றது. நன்றாகவே அண்மித்து விட்ட இந்த புனிதமான ரமலான் மாதம் இருக்கின்றதே, இந்த ரமலான் மாதம் எவ்வளவு சிறப்பானது! இதில் இருக்கும் நபி வழி அமல்கள், இபாதத்துகள் என்ன என்ன, இதை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் எந்த விதத்தில் தயாராகி நாம் திட்டமிட வேண்டும் என்ற பின்னணியில் சில விடயங்களை நாங்கள் இன்று இந்த இடத்திலே கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மதிப்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே, நோன்பு கடமையல்லாத சிறுவர்கள் உட்பட எல்லோருமே மிக மிக ஆவலாக ஆசையாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த புனிதமான ரமலானுடைய காலமாக இருக்கின்றது. நன்றாகவே அண்மித்து விட்டாலும் கூட, நாம் எவ்வளவு ஆசையாக எதிர்பார்த்தாலும் கூட இந்த ரமலானை அடைவதற்கு அல்லாஹுவின் அருள் தேவை. இதை அடைந்து அதில் நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே இன்றைக்கும் கூட நாங்கள் ரமலானுக்கு தயாராகுவதில் ஒரு வேளை துஆ நாங்கள் கேட்க வேண்டும். நாளைக்கோ அல்லது நாளை மறுதினமோ ஆரம்பமாகவிருக்கும் இந்த ரமலானை நாமும் அடைந்து முழுமையாக பயன் பெறுவதற்காக. யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக. ரமலானை எத்தி வைப்பாயாக, அதை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று நபி கேட்க சொன்னதாக ஒரு துஆவை பரவலாக சொல்லுவார்கள். அதற்கு ஆதாரம் கிடையாது, அது ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி அல்ல. ஆனாலும் பொதுவாக இபாதத்துகளுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கும் அவைகளை செய்வதற்கான சக்தி கிடைப்பதற்கும் துஆ கேட்பது என்பது பொதுவாகவே நபி வழியில் உள்ள ஒன்று. எனவே நாங்கள் துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ளுவோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எம்மீது கொண்ட கடுமையான அன்பின் காரணமாக அவனது பெரிய அருள்களாக சில முக்கியமான காலங்களை சிறப்புப்படுத்தி தந்திருக்கின்றான். குறுகிய காலம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுக்கு வருடத்தில் சில குறிப்பிட்ட காலங்களை அதில் செய்யும் அமல்கள் விடயத்தில் அல்லாஹ் அவைகளை சிறப்புப்படுத்தி அதை மகத்துவப்படுத்தி அந்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்படி ஒரு காலம்தான் 12 மாதங்களில் ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அந்த ரமலானை அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றான். சிறப்பு பொருந்திய ஒரு மாதம். அதனுடைய இபாதத்துகளுக்கு அல்லாஹ்விடத்தில் விசேஷமான அந்தஸ்து இருக்கின்றது.
நபி அவர்கள் அதில் கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி தூண்டி இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, இந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் அமல் செய்வதற்கான எல்லா ஆர்வப்படுத்தல்களையும் எல்லா கிட்டத்தட்ட பாதுகாப்பையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன, ரமலான் ஆரம்பமாகிவிட்டால் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இந்த ரமலானில் ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு தகுதியான பல பேரை அல்லாஹ் விடுதலை செய்வதாக எல்லாம் ஹதீசுகளில் வந்திருக்கின்றது. இதுவெல்லாம் ரமலான் இயல்பாகவே எமக்கு அமலுக்கான ஆர்வத்தையும் அமல் செய்வதற்கு பாதுகாப்பான சூழலையும் கொண்டு வரும் ஒரு மாதம் என்பதை காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் எங்களை நோக்கி, யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நலவை தேடக்கூடியவனே, இபாதத்து செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று, நன்மை கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவைகளை தேடக்கூடியவனே, அக்பில் நீ முன்னேறி வா, இதோ உனக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், கெடுதியை தேடக்கூடியவனே, பாவம் செய்யும் எண்ணங்கள் உள்ளவனே, நீ அதை விட்டும் பின்வாங்கி விடு என்று ஒரு மலக்கு எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். நன்மைக்கு தூண்டி பாவத்தை எச்சரித்து அதை செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு அறிவுரை கூறி இப்படி அழைப்போ அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அமலுக்குள்ள காலம், இபாதத்துகளுக்குள்ள காலம், நிறைய சிறப்புகள் உள்ள ஒரு காலம், இதுவெல்லாம் இருக்கும் இந்த ரமலானில். அதனுடைய சிறப்புகள், அதில் இருக்கும் அமல்கள், இபாதத்துகள், இந்த விடயத்திலே நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அது முக்கியமான ஒரு கேள்வி. சிறப்பான காலம் என்பதனால் நாம் நினைத்த விதத்திலெல்லாம் இதில் சிறப்பு இருக்கின்றது என்று நம்பவோ அல்லது நம்பிக்கொண்டு அமல் செய்யவோ முடியாது. இபாதத்துகளுக்குள்ள ஒரு காலம் என்பதனால் நாம் கண்டபடியெல்லாம் கண்டதையெல்லாம் வணக்கங்களாக செய்ய முடியாது. நபி அவர்கள் தொழுவதற்கு காட்டி தந்தார்கள். அருமை நபிகளார் அவர்கள் வெறுமனே கோட்பாடுகளையும் கருத்துகளையும் மாத்திரம் சொன்ன ஒரு தலைவர் அல்ல. தான் சொன்ன கோட்பாடுகள் கருத்துக்களை எல்லாம் தனது செயல் வடிவத்திலே எங்களுக்கு சொல்லி தந்தவர்கள், தொழும்படி சொன்னவர்கள், தொழுது காட்டினார்கள். சல்லு கமார ஏத்துமூனி உசல்லி, நான் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். புது அன்னி மனாசிக்கும், ஒரே ஒரு ஹஜ்ஜை நுபுவத்துக்கு பின்னால் செய்த நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜில் வைத்து அடிக்கொரு முறை சொன்னார்கள், இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை என்னை பார்த்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே நபி இந்த ரமலானை செயல் வடிவத்திலே நபி அவர்கள் எங்களுக்கு எப்படி கழிப்பது என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே ரமலான் விஷயத்திலே எமது உம்மத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக ஆர்வத்துக்கு குறைவு கிடையாது. ஆனால் அறிவில் குறைவு இருப்பதனால் அமல்களை பற்றிய இந்த இஸ்லாத்தில் சிறப்புகளை எப்படி நம்புவது, இபாதத்துகளை எப்படி நாங்கள் செய்வது என்ற அது சம்பந்தமான அறிவு குறைவின் காரணமாக ஆர்வம் இருந்தாலும் கூட பிழையான வழிகளில் அவர்கள் போய்விடுகின்றார்கள். நபி அவர்கள் அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நபி அவர்கள் பல வருடங்கள் ரமலானை கழித்திருக்கின்றார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னால் அதிலெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் காலத்து அமல்களை பார்த்தால் அது ஏதோ ஒன்றுடன் அல்லது இரண்டுடன் மாத்திரம் சுருக்கிக் கொள்ளப்பட்டதாக இல்லை. ரமலான் என்றால் உடனே எங்களுக்கு நினைவு வருவது பொதுவாக பகலில் நோன்பு படிப்பது, அடுத்தது இரவு நேரத்திலே நின்று வணங்குவது, இது ரெண்டும் தான் எங்களுக்கு பெரும்பாலும் நினைவு வரும். நபிகளாருடைய ரமலானை பார்த்தால் ரமலானிலே அவர்கள் எப்படி என்னென்ன விடயத்தில் ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை பார்த்தால் அது இந்த இரண்டுடன் மாத்திரம் முடிந்து விடவில்லை. நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள், இரவு நேர வணக்கத்தில் ஆர்வமாக நீண்ட வணக்கங்களில் ஈடுபட்டார்கள். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பது என்று பலவிதமான அமல்களிலே இந்த ரமலானில் ஆர்வத்துடன் அதிகமாக ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபிகளார் ரமலானில் செய்த இந்த அமல்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது
நபிகளார் ரமலானுடைய இபாதத்துகள் விடயத்தில் தனக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் பயனளிக்கும் வணக்கங்களில் மாத்திரம் ஈடுபடவில்லை. தொழுதால் கிட்டத்தட்ட அது எமக்கு மாத்திரம்தான், நோன்பு பிடித்தாலும் கிட்டத்தட்ட அது எமக்குத்தான் நேரடியாக. நபி அவர்கள் சதகா தான தர்மங்களும் செய்திருக்கின்றார்கள் என்றிருந்தால் தனக்கு நேரடியாக அல்லது தனக்கு மட்டும் பயனளிக்கும் அமல்களுடன் நின்று விடாமல் சமூகத்தையும் கவனத்தில் எடுத்திருக்கின்றார்கள். சமூகத்துக்கும் நலவு செய்ய வேண்டும் என்ற அக்கறையில் அதை ரமதானில் அதிகமாக அந்த அக்கறையை நபி அவர்கள் காட்டியிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமதானில் நாம் செய்யும் இபாதத்துகளில் முக்கியமான ஒன்றுதான் நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது. நோன்பு மகத்தான ஒரு இபாதத்தை அல்லாஹு தஆலா மிகவுமே விரும்பக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பு நபி அவர்கள் ரமதானில் மாத்திரமல்ல, மிக ஆர்வமாக மிக விருப்பமாக நபி அவர்கள் வருடத்தில் பல நாட்களிலே நோன்பெடுத்திருக்கின்றார்கள். வருடத்தில் ஒரே ஒரு மாதம் தான் எங்களுக்கு கடமையான ரமலானுடைய நோன்பு இருக்கின்றது. மற்றபடி நிறைய சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தால் பொதுவாக மற்ற ஏனைய மாதங்களில் இருக்கும் சுன்னத்தான நோன்புகள் வாராந்தம் அல்லது மாதாந்தம் அல்லது இடைக்கிடையில் சில குறிப்பிட்ட நாட்கள் என்று தேடி பார்த்தால் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கும் அதிகமான காலத்துக்குரிய நாட்கள் நோன்புடைய நாட்களாக இருக்கின்றன. நபி நோன்பிலே மிக ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். நோன்பு அந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்பும் மகத்தான ஒரு அமல், நபி அவர்கள் ஆர்வமாக செய்து வந்த ஒரு அமல். அந்த நோன்பு எங்களுக்கு நிறைய பயன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. நோன்பினால் என்ன பயன்கள் என்பது ஒரு பெரிய பட்டியல் பேசலாம். நோன்பினால் ஏற்படக்கூடிய பயன்களிலே ஈமானிய ரீதியிலான, ஆன்மீக ரீதியிலான, உள ரீதியிலான நன்மைகள், அடுத்தது சமூக ரீதியிலான பயன்பாடுகள் என்று, அடுத்தது ஆரோக்கியம் சம்பந்தமாக கூட பல பயன்கள் நோன்பிலே இருக்கின்றனதான். ஆனால் இது எல்லாவற்றிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? நோன்பின் மூலமாக தக்வா என்ற அல்லாஹுவின் அச்சம் ஏற்பட வேண்டும். அல்லாஹுடைய பயம், அவனது தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும் என்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இந்த மனிதனுக்கு வர வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதைத்தான் குறித்து சொல்லுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன். இதற்காக தெரியுமா இந்த நோன்பு கடமை? நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். எனவே இந்த நோன்பு வெறுமனே நாம் பசித்து வெறுமனே தாகித்திருக்கும் ஒன்றாக இருந்து விடாமல், இது எமது உறுப்புகளை, எமது எண்ணங்களை, எமது செயல்களை பக்குவப்படுத்தக்கூடியதாக, பாவத்துக்கு போகாமல் எம்மை தடுக்கக்கூடியதாக, அல்லாஹுடைய ஏவல்களை செய்வதற்கு எம்மை தூண்டக்கூடியதாக, எமக்கு பயிற்சியை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு முழுமையான அர்த்தமுள்ள ஒரு நோன்பாக இருக்க வேண்டும். பசித்து தாகித்து அந்த பகல் பொழுதிலே நோன்பை முறிக்கும் காரியங்களை தவிர்த்து இருந்தால் நோன்புடைய கடமை நிறைவேறிவிடும். ஆனால் அர்த்தமுள்ள முழுமையான நோன்போ, நோன்பினால் வரவேண்டிய நல்ல பல பலன்களும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வராமல் போய்விடும். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, நீங்கள் பசித்து தாகித்திருக்க வேண்டும் என்பதே. அல்லாஹ்வுக்கு அதிலே எந்த தேவையும் கிடையாது. உங்களுடைய செயல்கள் சீராக வேண்டும். அதனால் தான் சொன்னார்கள், யார் பொய் பேசுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லையோ அந்த நோன்பாளியின் பசியின் தாகத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னது மிகவுமே அர்த்தமுள்ள ஒரு செய்தி சகோதரர்களே. எனவே எமது நோன்பு எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், எங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு நோன்பாக அந்த நோன்பை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு என்பது ஈமானிய ரீதியில் அப்படி ஒரு முக்கியமான பயனை எங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருப்பதை போலவே பண்புகள் ரீதியிலே, குணங்கள் ரீதியிலே எங்களுக்கு பல நல்ல பண்புகளை, பல நல்ல குணங்களை எங்களுக்கு அது பயிற்றுவிக்கின்றது. குறிப்பாக இஹ்லாஸ் என்ற உள தூய்மை இருக்கின்றது. அந்த உள தூய்மை நோன்பின் மூலமாக எங்களுக்கு வர வேண்டும். நோன்பின் மூலமாக அதை நிறைய எங்களுக்கு வளர்த்து கொள்ளலாம். இபாதத்துகள், வணக்கங்களிலே எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் மற்றவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கின்றது. அது வெளித்தோற்றத்தில் தெரிய வராமல் அதை செய்ய கிட்டத்தட்ட முடியாது என்று சொல்லலாம். நோன்பு ஒன்றை பொறுத்தவரையில் யாருக்குமே தெரியாமல் பிடிக்கலாம். சில பொழுது வீட்டுக்கு சில விருந்தினர்கள் வருவார்கள், பேசிக்கொண்டிருப்பார்கள், எம்மை போன்றே உற்சாகமாக இருப்பார்கள். நாம் தேநீரை தயாரித்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் நீட்டும் பொழுதுதான் சொல்லுவார்கள், வேண்டாம் நான் இன்றைக்கு நோன்பு என்பார்கள். அதுவரைக்கும் எமக்கு தெரியாது.
யாருக்குமே தெரியாமல் மறைத்து செய்ய முடியுமான முக்கியமான ஒரு இபாதத்து தான் இந்த நோன்பு. அந்த நோன்பை அப்படித்தான் செய்யவும் வேண்டும். முகஸ்துதிக்காக பாராட்டுக்காக இருக்கக்கூடாது. நோன்புடைய காலத்திலே நாம் செய்யும் முக்கியமான பல அமல்களில் உள்ளதுதான் நோன்பு பிடிப்பது, இரவு நேரத்தில் நின்று வணங்குவது, லைலத்துல் கதிரிலே நின்று வணங்குவது, லைலத்துல் கதிரிலே நின்று வணங்குவது. இந்த முக்கியமான 3 அமல்களை பற்றி சொல்லும் பொழுதும் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மங்காம ரமலான மன்சாம ரமலான மங்காம லைலத்துல் கதிரி. யாராவது ரமலானில் நோன்பிருந்தால், யாராவது ரமலானிலே இரவு நேரம் நின்று வணங்கினால், யாராவது லைலத்துல் கதிரிலே வணங்கினால் அவருக்கு இன்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த 3ஐயும் சொல்லும் பொழுது சொன்னார்கள் எப்படி தெரியுமா? சும்மா இபாதத்து அல்ல, ஈமானன் வஹ்திசாபன். 3லுமே நபி அவர்கள் அந்த 2 நிபந்தனையை சொன்னார்கள். ஒன்று ஈமானன், அல்லாஹு தஆலாவின் மீது இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக. அல்லாஹ் சொன்னான், நான் நம்புகிறேன் அதனால் செய்கின்றேன் என்பதற்காக. அடுத்தது இஹ்திசாபன், அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவனாக. இந்த நோன்புக்கான கூலியை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல், பாராட்டையும் பெயரையும் ஏதாவது பணத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் ஒருவனிடமே கூலியை எதிர்பார்த்து இஹ்லாஸாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹுவின் மீது இருக்கும் நம்பிக்கையில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செய்வது. நோன்பின் பயன்பாடுகள் என்று பல பௌதீக ரீதியிலான உடல் ரீதியிலான பயன்பாடுகள் பலது இருக்கின்றன, உண்மைத்தான். ஆனால் நான் நோன்பை எதற்காக பிடிக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான் அதனால் பிடிக்கின்றேன், அல்லாஹுவுக்காக வணக்கத்தை செய்கின்றேன். சொல்லப்பட்ட பயன்பாடுகள் வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு இபாதத்து செய்ய அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், அதனால் செய்கின்றேன் என்ற அந்த இபாதத்தை அந்த நோக்கத்தில் தான் அடிப்படையில் செய்ய வேண்டும். அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்க்கும் அந்த இஹ்லாஸ் தேவை. அது மட்டும் அல்ல, இந்த நோன்பு எங்களுக்கு பொறுமையையும், எங்களுக்கு நிதானம் இழக்காத அந்த சகிப்பு தன்மையையும், உண்மையையும், குறிப்பாக மன உறுதியையும் எங்களுக்கு பயிற்றுவிக்கின்றது. என்னால் நினைத்தால் முடியும் என்பதை செயல் வடிவத்திலே காட்டுவதற்கான முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த ரமலான். நாம் பார்க்கின்றோம் தானே, ரமலான் அல்லாத காலத்திலே சில இபாதத்துகளுடைய ஆர்வத்தை சொல்லுவார்கள், அதை பற்றி சொல்லுவார்கள், ஆசை எமக்கு வரும், ஆனாலும் செய்து கொள்ள முடியாதே என்று மனதால் நாங்கள் தோற்று போய்விடுவோம். சுபஹுக்கு ஜமாஅத்துக்கு போக ஆசைதான், ஆனால் அதற்காக கண்விழித்து அதற்காக தூக்கத்திலிருந்து எழுந்து போவதற்கு மனம் விடுவதில்லை. எனக்கு இதுவெல்லாம் முடியாது என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் இருந்து விடுவோம். எத்தனையோ இபாதத்துகள் நோன்பு காலத்திலே நாங்கள் ஆர்வமாக செய்கின்றோமே, இதுவெல்லாம் நோன்பு காலம் அல்லாத காலத்திலும் இருக்கும் இபாதத்துகள் தான். ஆனால் செய்ய முடியாது, எமக்கெல்லாம் இது சரிபட்டு வராது என்பதை போன்று நாங்கள் இருந்திருக்கின்றோம். குறிப்பாக பல பாவங்கள் அதிலே ஈடுபடுபவர்கள், இதற்கு நான் நன்றாகவே பழகிவிட்டேன், இதையெல்லாம் எனக்கு நினைத்து பார்க்கவும் முடியாது, விட்டு விடுவதற்கு என்னால் இதை விட முடியாது என்று நினைத்திருந்த எத்தனையோ பாவங்களை நான் நோன்பு என்ற ஒன்றுக்காக விட்டு விடுகின்றோம் தானே. சர்வசாதாரணமாக இயல்பாகவே விட்டு விடுகின்றோம் தானே. அந்த மன உறுதியை இந்த நோன்பு எங்களுக்கு தருகின்றது. என்னதான் பசி, என்னதான் தாகம் இருந்தாலும், கை கெட்டிய தூரத்தில் உணவு இருந்தாலும் யாருமே பார்க்க மாட்டார்கள், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரிய வர வாய்ப்பில்லை. உதுவெடுக்கும் பொழுது எப்படியும் வாய்க்கு தண்ணீரை புகுத்தித்தான் ஆக வேண்டும், வாயை கழுவித்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் கொஞ்சம் குடித்து விட்டால் யாரும் சந்தேகிக்கவும் மாட்டார்கள். ஆனால் குடிக்க மாட்டோம், ஏன் தெரியுமா? அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்பதனால். அல்லாஹ் தடுத்தான் என்ற ஒன்றுக்காக வேண்டி எந்த ஆசை இருந்தாலும், எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாம் தடுக்கப்பட்டதை விடலாம், அது முடியும் என்ற அந்த மன உறுதியை இந்த நோன்பு தருகின்றது. மாற்றங்களை ஏற்படுத்துவதிலே எமக்குள்ள சிக்கல் என்ன தெரியுமா? மாற்றம் தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம், நன்மைகள் செய்ய வேண்டும் என்று உணர்கின்றோம், கடமைகளை செய்ய வேண்டும் என்று எமக்கு தெரியும், பாவங்களை விட வேண்டும் என்று தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமான பழக்கத்தினால் விட முடியாது, மாற முடியாது என்ற அந்த தோல்வி மனப்பான்மை, தோல்வி சிந்தனையிலே இருக்கின்றோம். நோன்பு அதையெல்லாம் எங்களுக்கு அப்படியே தவிடுபொடியாக்கி உன்னால் நினைத்தால் முடியும் என்பதை எங்களுக்கு பயிற்றுவிக்கின்றது. அதிலும் சாதாரணமாக நினைத்தால் அல்ல, அல்லாவுக்காக என்று இருக்கும் பொழுது எந்த ஒன்றையும் சாதிக்கலாம். முன்னோர்கள் சாதித்தார்கள் தானே. எனவே அந்த முக்கியமான பயிற்சியை இந்த நோன்பு எங்களுக்கு வழங்குகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நோன்புடைய இபாதத்துகளில், ரமலானுடைய இபாதத்துகளில் முக்கியமான இன்னும் ஒன்றுதான் இந்த இரவு நேர வணக்கம். இரவு நேர வணக்கத்திலே
நபி அவர்கள் எக்காலமும் செய்து வந்த அமலை நோன்புடைய காலத்தில் ஆர்வமாக செய்தார்கள். கூடுதலாக அந்த அமலுக்கு சிறப்பையும் நபி அவர்கள் ரமதானில் விசேஷமாக சொல்லி இருக்கின்றார்கள். இரவு நேர வணக்கம் என்பது வெறுமனே எண்ணிக்கைகளுடனும் மற்ற வெளிப்படையான தோற்றத்துடனும் உரியது அல்ல. குறிப்பாக தொழுகை என்பதற்கு எப்படி வெளிரங்கத்தில் ஒரு வடிவம் இருக்கின்றதோ, எப்படி நிற்க வேண்டும், எப்படி குனிய வேண்டும், சுஜூதில் எத்தனை உறுப்புகள் பட வேண்டும், தக்பீர் கட்டும் பொழுது கையை எங்கு வைக்க வேண்டும், என்ன ஓத வேண்டும் என்பதெல்லாம் வெளிரங்கத்து தோற்றம். அதற்கு சட்டம் இருக்கின்றது. நபி அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்று நாங்கள் பரிந்து செறிந்துத்தான் செய்ய வேண்டும். ஆனால் தொழுகைக்கு முக்கியமாக அதனுடைய உட்புற ஒரு வடிவம் இருக்கின்றது. அதுதான் உள்ளச்சம். லயிப்புடன், ஆர்வத்துடன், தொழுகையில் ஆசையுடன், அச்சத்துடன் தொழுவது இருக்கின்றதே, அந்த தொழுகை எங்களிடத்திலே வர வேண்டும். நீண்ட நேரம் தொழுகக்கூடியவராக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் நபி அவர்களுடைய தொழுகையை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோமே. ஆயிஷா நாயகியிடம் கேட்கப்பட்டது, நபியுடைய இரவு வணக்கத்தை பற்றி சொல்லுங்களேன் என்று. ஆயிஷா என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அந்த நபியுடைய இரவு நேர வணக்கம் எந்த அளவு நீண்டது, அது எந்த அளவு அழகானது என்பதை நீங்கள் கேட்கவே வேண்டாம். அப்படி என்றால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட தொழுகை. சுஜூதில் சில நேரம் இருப்பார்கள். ஆயிஷாவே சொல்லுகிறார்கள், நான் நினைத்திருக்கின்றேன் சில சந்தர்ப்பங்களில் நபியுடைய ரூஹ் பிரிந்து விட்டதோ என்று. அந்த அளவுக்கு நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பார்கள். கால்கள் வீங்கும் வரை வணங்கி இருக்கின்றார்கள். தொழுகை ஆரம்பித்தால் எப்பொழுது முடியும், அவசரமாக தொழுது முடிக்க வேண்டும் என்ற ஆசை எம்முடைய பலரிடத்திலே இருக்கின்றது. எத்தனையோ பயனில்லாத விடயங்களிலே, விளையாட்டில், கேளிக்கையில், அரட்டையில் நேரம் போவது தெரியாமல் அதிலும் முடியக்கூடாது என்பதை போன்று தொடர்ந்து அதிலே இருப்பார்கள். ஆனால் தொழ வந்து விட்டால் அவசரமாக முடிக்க வேண்டும், அவசரமாக போய்விட வேண்டும் என்று விரும்புவார்கள். நபி அவர்கள் சொன்னார்களே, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது சந்தோஷமும் எனது கண்குளிர்ச்சியும் தொழுகையில் இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே எமது இரவு நேர வணக்கத்தின் வெளிப்படையான சட்ட திட்டங்களை எப்படி நாங்கள் பேண வேண்டுமோ அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்கின்றது. தொழுகையுடைய உள்ரங்கம் இருக்கின்றது. உள்ளச்சம், அல்லாஹ்வுக்காக என்று சந்தோஷமாக தொழுவது, நீண்ட நேர கிராத்துகளிலே இருப்பது, அப்படி நாங்கள் தொழுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமலானில் நபி அவர்கள் மிக அதிகமாக ஆர்வமாக ஈடுபட்ட இன்னும் ஒன்றுதான் குர்ஆனுடனான தொடர்பு. இந்த ரமலான் இருக்கின்றதே, இது குர்ஆனுடைய மாதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடன் ரமலானில் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடம் வந்து அதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஜிப்ரீல் நபிக்கு ஓதிக்காட்டி, நபி ஜிப்ரீலுக்கு ஓதிக்காட்டி மீட்டல் செய்வார்கள். கடைசி ரமலான், நபி அவர்கள் மரணிப்பதற்கு முந்தைய கடைசி ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுவரைக்கும் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஆயத்துக்களை 2 முறை, அந்த குர்ஆனை 2 முறை இப்படி மீட்டியதாக சஹீஹான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கலாம். இரவு நேர தொழுகையிலே சலபுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நற்காலத்து நல்ல மனிதர்கள், அவர்கள் நிறைய நீண்ட நேரங்கள் அந்த தொழுகையிலே குர்ஆனை அதிகம் ஓதுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய மாதம் இது. முடியுமான அளவுக்கு குர்ஆனுடன் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மையை சம்பாதிப்பது என்பது மட்டுமல்ல, குர்ஆன் விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் எமது மனதை நாங்கள் தொட்டு கேட்க வேண்டும். அதனை எந்த அளவுக்கு திருத்தமாக எங்களால் ஓத முடியும், எவ்வளவு அதிலே திருத்த வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கின்றது, படிக்க வேண்டிய செய்தி நிறைய இருக்கின்றது. சின்ன சூறாக்கள், வாழ்நாளில் விவரம் தெரிந்த காலத்திலிருந்தே ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டுதானே இருக்கின்றோம். சின்ன சூறாக்களை ஓதுகின்றோம். பள்ளியில் ஓதப்படுவதை தொழுகையிலே கேட்கின்றோம். அதில் எத்தனை சூறாக்களின் அர்த்தம் எங்களுக்கு தெரியும்? குறைந்தது அந்த சின்ன சூறாக்களின் அர்த்தமாவது தெரியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய அறிவீனம் அல்லது எவ்வளவு பெரிய நஷ்டம். எனவே குர்ஆனுடைய அர்த்தங்கள் நிறைய புரிய வேண்டி இருக்கின்றது. குர்ஆனை திருத்தமாக அழகாக ஓத வேண்டிய தேவை இருக்கின்றது. உச்சரிப்புகளில் நிறைய பிழைகள் இருக்கின்றன. அதே போன்று தஜ்வீது சட்டங்கள் நிறைய தெரியாமல் இருக்கின்றன. எனவே குர்ஆனுடைய இந்த மாதத்தில் நாங்கள் இந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி எமது குர்ஆனுடைய ஓதலை திருத்திக் கொள்ளலாம். நிறைய ஓதுவதன் மூலமாக
மூலமாக நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுவதன் மூலமாக நன்மைகளை சம்பாதிக்கலாம். சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி, எனக்கு சரளமாக கடகடவென குர்ஆனை ஓதத் தெரியாது, திக்கி திக்கித்தான் ஓத வேண்டும், அது கஷ்டமாக இருக்கின்றது என்று யோசிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தாரே, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅல் கிராமில் சஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை கெட்டித்தனமாக திறமையாக ஓதக்கூடியவர் இருக்கின்றாரே அவர் உயர்ந்த மலக்குமார்களுடன் இருப்பார். வல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ யததஅதஉ ஃபீஹி, சில பேர் இருக்கின்றார்கள் குர்ஆனை நின்று திக்கி திக்கித்தான் ஓத வேண்டும், அந்த அளவுக்கு சரளமாக ஓத தெரியாது. அவர் அப்படி தெரியாதே என்று சும்மா இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? நபி சொன்னார்கள், குர்ஆனை ஓதும் பொழுது அதிலே திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுகிறாரே அவருக்கு லஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்கின்றது. ஒன்று குர்ஆனை ஓதியதற்கான கூலி, அடுத்தது அதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் ஓதுகின்றாரே அந்த சிரமத்துக்கு இன்னும் ஒரு கூலி. எனவே குர்ஆனை ஓதுவதில் நாங்கள் நிறைய ஈடுபட வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இது குர்ஆனுடைய மாதம் என்பதை புரிய வேண்டும். அடுத்ததாக ரமலானில் நபி அவர்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்திருக்கின்றார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான், ஸஹீஹுல் புகாரிலே நபி அவர்களை பற்றி வரும்பொழுது வருகின்றது, வகான அஜ்வதன் நாஸ், மனிதர்களிலே மிக அதிகமாக அள்ளி அள்ளி வாரி வாரி சதகா கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான், நபி அவர்கள் கொடுப்பதிலே மிக அதிகமாக கொடுப்பார்கள். எப்பொழுது தெரியுமா? ரமலானிலே என்று வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களை சந்திக்கும் பொழுது என்று வருகின்றது. ஜிப்ரீல் வருகின்றார் என்றால் வஹி வருகின்றது என்று அர்த்தம். ஜிப்ரீல் சந்திக்கிறார் என்றிருந்தால் குர்ஆனுடனான தொடர்பு அங்கே நடக்கின்றது என்று அர்த்தம். நபி அவர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பது அதிகமாக ஜிப்ரீலை சந்திக்கும் பொழுது என்றிருந்தால் நபி அவர்கள் குர்ஆனுடன் தொடர்பாக இருக்கும் பொழுது மிகவுமே சந்தோஷமாக இருப்பார்கள், மிகவுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மனிதன் மிகவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் தாராளமாக அள்ளி கொடுப்பார். எனவே குர்ஆன் தான் எங்களுக்கு சந்தோஷம், குர்ஆன் தான் எங்களுடைய பிரதானமான ஒன்று. எனவே அந்த குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் இந்த ரமலானில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தான தர்மங்கள் சதகாக்களை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். காரணம், எம்மிடத்திலே பணம் இருக்கின்றது, அதே நேரத்தில் சமூகத்தில் தேவையும் இருக்கின்றது. ரமலான் என்று வந்துவிட்டால் ஏழைகள் பல நிலைமைகளிலே கஷ்டப்படுவார்கள். நோன்பு பிடிக்க நோன்பு திறக்க வசதி இல்லாத பல பேர் இருக்கின்றார்கள். விதவிதமான உணவுகளை ஆசைப்பட்ட டிஷ்களை எல்லாம் செய்து நாங்கள் இதுக்கு மேலே தின்ன முடியாது என்று வீசக்கூடிய நிலைமையிலே பணக்காரர்கள் நடக்க ஒரு கஞ்சிக்காவது வசதி இல்லாத ஏழைகள் இருக்கின்றார்கள். வேறு எங்கும் அல்ல, எங்கோ ஆப்பிரிக்காவிலே எத்தியோப்பியாவிலே அல்ல, எமது சூழல்களிலும் இருப்பார்கள். நாம் தேடாமல் இருக்கின்றோம். விசேஷமாக ரமலான் என்று வரும் பொழுது எம்மை போன்றே அந்த ஏழைகளும் அவர்களும் ஆசையாக உண்டு குடித்து அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. இஸ்லாம் அதை உணர்த்துகின்றது தானே. பெருநாள் வந்தால் ஜக்காத்துல் ஃபித்ரை சொல்லுகின்றது, ஹஜ் பெருநாள் வந்தால் குர்பான் கொடுக்க சொல்லுகின்றது. காரணம், ஏழைகள் இல்லாதவர்களுக்கும் இந்த நாட்களிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனால். எனவே பணக்காரர்கள் ஏழைகள் விடயத்தில் கவனம் செலுத்துவதற்கு தான தர்மங்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். ரமலான் என்பது ஜக்காத்துக்கு உரிய மாதம் அல்ல, ரமலான் ஜக்காத்துடைய மாதம் அல்ல. அப்படி என்றால் ரமலானிலே ஜக்காத்து கொடுத்தால் கூடும். ரமலானிலே ஜக்காத்து கொடுப்பதற்கான ஆர்வம் அதிகமாக வருகின்றது. உண்மையிலே அது ஒரு சந்தர்ப்பம் தான். எனவே அந்த காலத்திலே ஜக்காத்துகளை கொடுப்பதும் அதை வசூலிப்பதும் அதற்கு ஆர்வப்படுத்துவதும் பிழை அல்ல. ஆனால் நேரடியாக ரமலான் என்பது ஜக்காத்துக்குரிய மாதம் அல்ல. ரமலான் என்பது சதகாவுக்குரிய மாதம். கடமையான அந்த ஜக்காத்துக்கு அப்பால் உஃபரியான சுன்னத்தான சதகாக்களுக்கு உரிய மாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு மாதத்தை போன்று எமது பணக்காரர்கள் அதை புரிந்து கொண்டதனால் என்ன நடக்கின்றது தெரியுமா? ஒரு விதத்தில் ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள் தான், மறுவிதத்தில் ஒரு பிழை நடக்கின்றது. கணக்கு பார்த்து வைத்துக் கொள்ளுவார்கள். கடமையான ஜக்காத்து இவ்வளவுதான் என்று வைத்துக் கொண்டு அதை கொடுப்பார்கள். அதற்கு மேலதிகமாக ஏழைகளுக்கு அது முடிந்து விட்டால் திருப்பி அனுப்பி விடுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பணம் உள்ளவர் கொடுக்க வேண்டியது கடமை என்ற பகுதியிலே ஜக்காத்து மாத்திரம், மற்றபடிக்கு சதகா என்பது ஜக்காத்துக்கு அப்பால் பட்டது. நபி அவர்கள் அதை நிறைய தூண்டி இருக்கின்றார்கள். கடமைக்கு அப்பால் நிறைய தர்மம் செய்ய பழக வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். வசதியுள்ளவர்கள், பெரிய வசதி தேவையில்லை, கொடுப்பதற்கு பணம் என்பதை விட மனம் தான் தேவை. சகோதரர்களே, எம்மிடம் மாத்திரம்
பணத்தின் மீது இருக்கும் அந்த பேராசை குறையும் என்றிருந்தால் நாம் எமக்கு சிக்கனப்படுத்திக் கொண்டு ஏழைகளுக்கு உதவுவோம். அந்த ஏழை அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதை நாம் அனுபவிப்பதை விட எங்களுக்கு மனநிறைவை கட்டாயம் தரும். எனவே முடியுமான அளவுக்கு சதகாக்களில் இந்த மாதத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, நபியுடைய ரமலானில் நபி கழித்த விதங்களிலே நபி அவர்கள் ஆர்வமாக இருந்த ஒரு விடயம் தான் லைலத்துல் கத்ரை அடைவதற்கான முயற்சி. இறுதி 10 நாட்களும் ரமலானிலே நபி அவர்கள் முழுக்க இஅ்திகாஃப் இருப்பார்கள். அதற்கான காரணங்களில் ஒன்றாக லைலத்துல் கத்ரை பயன்படுத்துவது, அதை தேடி அதை எப்படியாவது அடைவதற்கு முயற்சி செய்வது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடைசி ரமலானிலே, மௌத்தாகுவதற்கு முன்னால் வந்த கடைசி ரமலானிலே நபி அவர்கள் இறுதி 20 நாளுமே இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். லைலத்துல் கத்ர் மகத்தான ஒரு இரவு. நபி அவர்கள் அதை அடைவதற்கு முயற்சி செய்யும்படி சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். நாமும் அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் என்று சொல்லிக்கொண்டு சில குறிப்பிட்ட இரவை அந்த நாள் மாத்திரம்தான் என்பதை போன்று ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு நாளை மாத்திரம் ஹயாத்தாக்குபவர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் மார்க்கம் சொல்லாத பல இபாதத்துகளை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு கூட்டம் செய்கின்றார்கள் என்பதனால் அது விலை, அது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு எம்மால் சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு இருக்கின்றது. அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் கிடைத்து விட்டால் அது ஒரு சாதாரண பாக்கியம் அல்ல. மதிப்புக்குரியவர்களே, ரமலான் காலத்து நபியுடைய இபாதத்துகளில் முக்கியமான ஒன்றுதான் இஅ்திகாஃப் இருப்பது. இஅ்திகாஃப் என்பது பள்ளியில் தங்கி இருப்பது. நாம் நினைத்து விடக்கூடாது, வேலை வெட்டி இல்லாதவர்கள், சோம்பேறிகள் பள்ளியில் வந்து படுத்திருக்கும் ஒரு அமலை போன்று நினைக்க கூடாது. இஅ்திகாஃப் ஒரு சாதாரண ஒரு இபாதத்து அல்ல. நபி அவர்களை விடவா வேலைப்பளு உள்ளவர்கள், அவ்வளவு வேலையுள்ள, அவ்வளவு பொறுப்புள்ள நபி அவர்களே பல நாட்கள் தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். இஅ்திகாஃப் என்பது வெறுமனே பள்ளியில் இருப்பது மட்டுமல்ல, ஓதுவது, தொழுவது, நேரத்துக்கு ஜமாத்துடன் தொழுவது, திக்ர் செய்வது, வருபவர்களுக்கு கிடைத்தால் சதகாக்களை கொடுப்பது என்று நல்ல இல்முகள் நடந்தால் அந்த மஜ்லிஸ் நிறைய அமல்கள் அந்த ஒரு அமலிலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானை பொறுத்தவரையில் அதற்கு ஆர்வப்படுத்த வேண்டும் என்பது பெரிய ஒரு தேவை அல்ல. அதில் என்ன அமல்கள் இருக்கின்றன என்பது சொல்லுவது கூட பெரிதாக கட்டாயம் அல்ல. எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது. ரமலான் வந்தால் நிறைய அமல் செய்ய வேண்டும் என்று அமல்களை பற்றிய அறிவும் கிட்டத்தட்ட பொதுவாக தெரிந்துதான் வைத்திருக்கின்றோம். எங்கே தெரியுமா பிழை நடக்கின்றது? ரமலான் வந்து போகும் பொழுது கடைசியாக ஆசைப்பட்ட அமல்கள் செய்யாமலே ரமலான் கழிந்து விடுகின்றது. ரமலான் வரப்போகின்றது என்ற பொழுது இன்னது செய்ய வேண்டும், அன்னது செய்ய வேண்டும் என்று நிறைய இபாதத்துகளை திட்டமிட்ட நாங்கள் ரமலான் கழித்த பின்னால் எத்தனையோ அமல்களை செய்ய நினைத்திருந்தேன், வீணாக போய்விட்டதே, செய்ய கிடைக்கவில்லையே என்று பெரும்பாலும் நஷ்டத்துடன் கவலையுடன் தான் ரமலானை கழிக்கின்றோம். அப்படி 10உடன் 11வது ரமலானாக இந்த ரமலான் மாறக்கூடாது. காரணம், ரமலான் கழிந்து விட்டது, அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்பதை போன்று இருக்க முடியாது. அடுத்த முறை வரைக்கும் போன ரமலானில் இருந்த எத்தனையோ பேர் இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ்வார்கள் என்று சொன்ன ஆரோக்கியமாக இருந்த இளம் வயதினர் கூட எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். எனவே கிடைப்பதை பயன்படுத்துவது முக்கியமானது. எனவே ரமலானுடைய சிறப்புகள் தெரியும் தான், இபாதத்துகள் தெரியும் தான். பிழை நடப்பது என்ன தெரியுமா? அந்த ரமலானுக்கான சரியான தயாரிப்பு எங்களிடத்தில் இல்லாமல் இருப்பது. ஒன்று, முதலாவதாக நிறைய துஆ கேட்க வேண்டும். அடுத்ததாக சரியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே ரமலானை சரியாக பயன்படுத்துவதற்கான ஒரு சரியான ஒரு நேர சூசி, ஒரு டைம் டேபிள், அதற்கான திட்டம் கிடையாது. அதே நேரத்திலே நாங்கள் காலம் தாழ்த்தி இருக்கக்கூடாது. எத்தனை அமல்கள் அப்படி வீணாகின்றன. ஆரம்ப சில நோன்புகளிலே ஆசைப்பட்ட அமல்கள் செய்ய கிடைக்கவில்லை. சரிதான், நோன்பின் நடுப்பகுதியிலே செய்யலாம், அது கிடைக்கவில்லை. சரிதான், இறுதிப்பத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அப்படி நாள் கடத்தி அப்படியே ரமலான் கழிந்து போகின்றது. எனவே இன்றைய அமலை நாளைக்கு பிற்போடுவதற்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன செய்யாதே அந்த அமலை செய்து முடிப்பேன் என்ற உறுதியில் இருக்க வேண்டும். செய்யலாம்,
எத்தனையோ வீணான வேலைகளை செய்கின்றோம் தானே. நாள் தவறாமல் கடலோரத்துக்கு போய் கைவாறுகளை அரட்டைகளிலும் இருக்கின்றோம் தானே. நாள் தவறாமல் டிவியிலே சீரியல்களை பார்க்கின்றோம் தானே என்றிருந்தால் அது தவறாமல் செய்யலாம் என்று உறுதி எடுத்தால் இபாதத்துகளை செய்யலாம். அல்லாஹ் உதவுவான். எம்மிடத்தில் மார்க்கதனம் சரியான துவா, சரியான இஹ்லாஸ், அந்த ஆசையும் சரியான உறுதியும் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சரியான திட்டமிடல் இல்லாததன் காரணமாக மன உறுதியுடன் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை நாங்கள் இழப்பதன் காரணமாக காலம் தாழ்த்தி நாளை வருதனம் என்று அப்படியே காலம் போட்டு இருப்பதனால் அமல்கள் எங்களுக்கு சரியாக செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே சரியான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்றிருந்தால் எமது வீட்டு சூழலிலே, எமது சமூகத்திலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தேவை. ஒரு வீட்டிலே இருந்தாலும் கூட ரமலான் ஆண்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, பெண்களுக்கும் இந்த காலம்தான். அதில் அவர்களும் அமல் செய்ய வேண்டும். ஆண்கள் பள்ளிக்கு நேரத்துக்கு போவதும், வாய்க்கு ருசிக்கு சாப்பிடுவதும், அவர்கள் நோன்பு பிடிப்பதும் நோன்பு திறப்பதும் என்று மாத்திரம் இருந்துவிடக் கூடாது. பெண்களுக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அந்த முறையில் சரியான குடும்ப அளவிலே சரியான ஒரு திட்டமிடல் இருந்தால், சமூக அமைப்பிலே சரியான ஒரு திட்டமிடல் இருந்தால் எங்களுக்கு ரமலானை பயன்படுத்தலாம். ஏன் ரமலானிலே கேளிக்கைகளுக்கு திட்டமிடுகின்றார்கள் தானே. ரமலானிலே விளையாடுவதற்கு என்ன இருக்கின்றது, நேரத்தை கழிப்பதற்கு எந்த வேலைகளில் ஈடுபடலாம் என்று கேளிக்கைகளையும் பிரயோஜனம் இல்லாதவைகளையும் நாங்கள் தயாரிக்கின்றோம் என்றிருந்தால் ஏன் இது முடியாது? மதிப்புக்குரியவர்களே, சில பேருக்கு ஒரு பிரச்சனை, நோன்பில் நேரம் போகுவதில்லை, அதை நேரத்தை கடத்த என்ன செய்யலாம் என்று. மதிப்புக்குரியவர்களே, சரியாக அமல் செய்யும் ஒருவருக்கு, சரியாக இபாதத்து செய்யும் ஒருவருக்கு அந்த இபாதத்துகளை செய்வதற்கே நோன்பில் நேரம் போதாது. அந்த அளவுக்கு வணக்கங்கள் இருக்கின்றன. வித்யார்த்திகளுக்கு போக தேவையில்லை. சில பேர் வணக்கம் என்று சொல்லி ஆர்வத்திலே மார்க்கம் சொல்லாததை எல்லாம் செய்வார்கள். சொல்லாதவற்றையெல்லாம் செய்து அந்த ரமலானை சிறப்புப்படுத்த வேண்டிய தேவையில்லை. நேரம் போதாது என்னும் அளவுக்கு நபி காட்டி தந்த, நபி ஆர்வமாக செய்த நிறைய அமல்கள் இருக்கின்றன. எம்மில் தான் பிழை நடக்கின்றது. குறிப்பாக அமல்களை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. சரியான அறிவுடன், சரியான தெளிவுடன் சட்டதிட்டங்களை புரிந்து நாங்கள் அந்த அமல்களை செய்ய வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, எமது ரமலான் காலத்தை வீணடிக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் தான், எமது கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே ரமலான் வந்துவிட்டால் வியாபாரத்துக்கான சீசன் வந்து விடுகின்றது. வியாபாரிகள் அந்த காலத்தில் தான் சம்பாதிக்க வேண்டும். அடிப்படையில் இது பிழை அல்ல, அடிப்படையில் பிழை அல்ல. ஆனால் வியாபாரங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை இல்லாமலாக்க கூடாது. பிள்ளை குட்டிகள் அவர்களை கவனிக்க வேண்டும். ஆனால் அவர்களின் மீது இருக்கும் அன்பும் பாசமும் அல்லாஹுவை ஞாபகிப்பதிலே எங்களுக்கு கவனக்குறைவை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வியாபாரம் நல்லதுதான், வியாபாரம் செய்வது நல்லதுதான், அது தேவைத்தான். ஆனாலும் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில பேரை அல்லாஹ் பாராட்டுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் அவர்களை வீணடித்து விடாது. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களின் சொத்துகளும் உங்களின் பிள்ளைகளும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களை வீணடித்து விடக்கூடாது, உங்களது கவனத்தை திருப்பிவிடக் கூடாது என்று. ரமலானை சரியான முறையில் பயன்படுத்த எமக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விடயங்கள். செலவுகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அனுமதிக்கப்பட்ட விடயங்களை கூட ரமலானில் விட்டு விடுவார்கள். பாவம் அல்ல, ஆனாலும் விட்டு விடுவார்கள். விட்டு இபாதத்துகளை ஈடுபடுவார்கள் என்றிருந்தால் நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். கையில இருக்கும் ஹேண்ட்போன், பேஸ்புக் என்றும், இன்டர்நெட் என்றும், அரட்டை என்றும், இன்னும் விளையாட்டு என்றும் எத்தனை வீண் கேளிக்கைகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு நாம் இபாதத்திலே ஈடுபடலாம். அப்படி நாங்கள் ஒரு மனம் வைத்து நடப்போம் என்றிருந்தால் ரமலான் வசந்தமான, சந்தோஷமான, பயனுள்ள ஒரு ரமலானாக அந்த ஒரு மாதத்தில் நாம் இருக்கும் அந்த அழகான நிலைமை ஐனைய காலங்களிலும் எங்களை ஒரு நல்ல மனிதனாக, அல்லாஹ்வை பயந்த ஒரு அடியானாக மாற்றும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் அளிப்பாயாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.